இன்றைக்கி எபிசோடில் அசீமுக்கும் பிரியங்காவுக்கும் சரியான ஃபைட்டு, சரியான சண்டை. பிரியங்காவுக்கு திமுருங்க, அசீம்கிட்ட வச்சிக்காத, அவன் வந்து கிழிச்சிருவான். பிக் பாஸ்லாம் பார்த்துருக்கியா இல்லையா? இல்லை பார்க்காம வந்திருக்கியா? இல்லை நீ பெரிய பஜாரி ரவுடின்னு நினச்சிக்கிட்டு வந்திருக்கியா? பிரியங்கா கிழிச்சு எடுத்துருவான், வாழவே முடியாதான் அசீம் கூட. அப்புறம் ஏடன் கூட நல்ல ஒரு பாண்டு இருந்துச்சுங்க. ஏதோ பிரச்சனையாகி ஏடன் கூடயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. அப்புறம் மோனிஷா அண்ட் பிரியங்காவுக்கு ஒரு சண்டை. இன்றைக்கி இந்த ரம்யா கிருஷ்ணன் எபிசோடில் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ஃபயர் எபிசோடு. இப்போ எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மொதல் நாள் இந்த கேர்ள்ஸ்குள்ளே வந்து ஒரு டாக்கு போயிட்டுருக்கு. மோனிஷா, ஏடன், பிரியங்கா இவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யாரும் உண்மையாக இருக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. அவங்க மனசார நினச்சாதான் இருப்பாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க, இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து எனக்கு தெரியல, இருக்கிறதுனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏடன் பேசிக்கிட்டு இருக்கு. நான்லாம் வந்து ஒருத்தவங்களை நம்புகிறேன்னா நம்பிடுவேன் மொத்தமாக. அப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க கெட்டவங்களாம் பார்க்க மாட்டேன், தப்பானவங்களாக இருந்தால் கூட நான் நம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் மோனிஷா சொல்லுது, இப்போல்லாம் எப்படி சீட் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஸோ நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அப்புறம் உடனே ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள், இந்த பிரியங்கா ஏற்றி விடுறதாங்க வேலை அவளுக்கு. அசீம்கிட்ட என்ன வாங்கி கட்ட போகுது, நல்லா வாங்கி கட்ட போகுது பாருங்களேன். அப்புறம் மோனிஷாவும் வைக்கவும் வந்து டேட் பண்ணாங்களே, அதை பற்றி இந்த தேஜஸுக்கு ரொம்ப க்யூரியஸ். அவர் தான் பெரிய பிடுங்கியாச்சே தேஜஸ், அமெரிக்காவில் பிடுங்கிட்டு வந்திருக்காருல்ல. அடுத்து ரம்யா கிருஷ்ணன் வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்குது ரொம்ப நாள் கழித்து. பிக் பாஸில் ஒரு தடவை பார்த்தது, அதுக்கப்புறம் கொடுத்துச்சு என்ட்ரி. அப்புறம் வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதாவது பொண்ணுங்களாம் கீழே உட்காந்துருப்பாங்களா, அவங்க நின்றுட்டு இருப்பாங்களாம். எந்த லட்சணத்தில் ஷோ நடத்துகிறாங்க பாருங்க. ஏன்னா இந்த ரம்யா கிருஷ்ணன் வேலை தான் அது, பொண்ணுங்களை உட்கார வச்சுட்டு இவங்க நிற்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வேற என்ன, இல்லை தனியாகவே உட்காந்துருந்தாங்க, இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வச்சு கேட்குது. அவங்க வந்து ஓகே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே, இந்த சைடு அந்த சைடும். அப்புறம் டாஸ்க்கு போயிட்டாங்க டேரெக்டாக. 2 கேமுங்க இன்றைக்கி. மொதல் கேம் என்னென்னா ஹீ சேஸ் சி சேஸ், அடுத்து ஒன்று வந்து பிட்டர் ட்ரூத்து, அந்த மாதிரி ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அது என்னென்னா, அந்த ஹீ சேஸ் சி சேஸ்னால் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நடக்கிறத வச்சு ஒரு கோட், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரியலாக இல்லை வந்து ஃபேக்கான்னு சொல்லணும். ஸோ பாய்ஸுக்கு கேர்ள்ஸு சொல்லணும், கேர்ள்ஸுக்கு வந்து பாய்ஸ் சொல்லணும். ஸோ சி சேஸ் ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி. ஏர்லி மார்னிங் 3 AM பெஸ்டி கேர்ள், ஒரு பெஸ்டி வந்து ஒரு கேர்ள் வந்து கூப்பிட்டாலும் கால் பண்ணாலும் சந்தேகப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. இது ரியலாக ஃபேக்கானு கேட்குறாங்க. அதுக்கு வந்து மொத்தமாக எல்லாமே ஃபேக்குன்ட்டாங்க. இதெல்லாம் ஃபேக்கு, தினேஷ் மட்டும் எஸ்ஸுங்கிறான். ஏன்டா எஸ்ஸுன்னா, மேபி வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல, காலையில் வேலைக்கு போகலாம்ல, எப்படா போக முடியும், யாரா அவன் தினேஷ், தப்பாக சொல்லிட்டான், அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீ சேஸ் ஒரு பையன் சொல்கிறது, அடுத்த கொஸ்டின். அதில் என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில், நீங்கள் மேல் கொலிக்கோட எவ்வளோ நேரம் வேணாலும் பார்ட்டி பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா ரியலாக ஃபேக்கா அப்படின்னு கேட்குறாங்க. மோனிஷா வந்து ரியலுங்குதுங்க. மக்கு மடசாமின்னு தெரிஞ்சு போச்சு, மற்ற எல்லாம் ஃபேக்குன்ட்டாங்க. அது இப்படியே இருக்கலாம், ரியலாக இருக்கலாம்ங்குது. மோனிஷா நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சுமா. அடுத்து சீசேஸ் ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி பாஸ்வேர்ட் ஷேரிங் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னால் இது ரியலாக ஃபேக்கா. எல்லோரும் ஃபேக்குன்ட்டாங்க. ஏண்டா டே, அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க. அசீம் இன்னைக்கு ஃபயர் மோடலில் இறங்கிட்டான். டே என்னையே ஆப்படிக்க பார்க்குறீங்களாடா, என்னையே தனிச்சு விட பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தான் இடையில. அப்புறம் ஹீ சேஸ் ஒரு பையன் சொல்கிற மாதிரி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவர் கூட யாரோ ஒருத்தன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவங்க கூட பேசுகிறது எனக்கு பரவாயில்ல, அதெல்லாம் நோ ப்ராப்ளம், இஸ் இட் ஓகே, திஸ் ஜென்ரேஷன் லைக் திஸ் அப்படின்னு சொல்கிறது ஃபேக்கா ரியலா அப்படின்னு ஒரு பையன் சொன்னால் ரியலாக ஃபேக்கா. அதுக்கு வந்து சிந்தூரி மட்டும் ரியலு, மற்ற எல்லாம் ஃபேக்குன்ட்டாங்க. சிந்தூரி நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சுமா, நீ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்போ வந்து ஃபைட் வந்துருச்சு சிந்தூரிக்கும் அசீமுக்கும். ஏய் லூசாடி நீ சிந்தூரி, ஆளையும் மூஞ்சையும் பாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மாதிரி இறங்கிட்டான்.
பவுண்டரி செட் பண்ணிவிட்டு பேசலாம், அதில் என்ன இருக்குது, தப்பு இல்லை அப்படிங்குது. அப்போ பேசிக்கிட்டு இருக்கியா நீ? பேசிக்கிட்டு இருக்க நீ யார்? ப்ளே கேளா நீ? சிந்துரி வந்து ஒரு ப்ளே கேளுங்க, கேம் ஆடும் அது. அடுத்து டாஸ்க் 2க்கு போயிட்டாங்க. டாஸ்க் 1 முடிச்சிட்டாங்க. அடுத்து டாஸ்க் 2க்கு போயிட்டாங்க. அதில் வந்து ஒரு 3 ஜூஸ் வச்சுருக்காங்க. அது பிக் பாஸ் டாஸ்க்கு தான், வேற என்ன, அதே தான், அதே மாவு தான். ஆனால் இது வந்து ஜோடி ஜோடியாக மாற்றி மாற்றி குத்துறாங்க. பிட்டர் ஜூஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு நோ. மேபி ஜூஸ் வந்து நார்மல் மேபி அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு ஸ்வீட் ஜூஸ் இருக்கும், அதுக்கு வந்து எஸ்ஸு, அதான் ஸ்வீட் ஜூஸ். அது வந்து ஃபஸ்ட்டு பிரியங்கா வருது, அசீமுக்கு நோவான். கம்ப்ளீட் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆமாம், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நீ பின்னாடி போய் பேசுவேன் அப்படின்ட்டான். அசீமே நீ நடத்துகிறா அடித்து மூக்கில் ஒரு 2 குத்துன்னு வச்சுக்கேன், ஓடி போயிடும். அது குத்தெல்லாம் வேண்டாம், பக்கத்தில் போனாலே போதும், ஓடி போயிடும். அவளை திமிரு பிரியங்காவுக்கு. பிரியங்கா செமத்தியாக வாங்க போகுது. அப்புறம் வந்து பிரியங்கா வந்து தேஜஸ்க்கு வந்து மேபி நல்ல ஃப்ரெண்டாக பாண்டு இருக்கான். இருக்கும் அமெரிக்கா மாப்பிள்ளை அப்படி தான் இருக்கும். என்ன கூத்து பாருங்கள். அடுத்து பிரியங்கா வந்து வெக்கேக்கு வந்து எஸ்ஸு, நல்ல பையங்க, குட் கேரக்டர் அப்படிங்குது. அடுத்து அசீம் வர்றான். அசீம் வந்து தன்னோட வன்மத்தை திரும்ப கக்க ஆரம்பிச்சிட்டான், பிக் பாஸ் மாதிரி. பிரியங்காவுக்கு நோ. கொஞ்சம் சிரிக்கிறத வந்து நிறுத்தினா நல்லாயிருக்கும். மூஞ்சை பார்க்க முடியல, மூஞ்சில் குத்தணும் போலே இருக்குது. சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கம்மா அப்படின்னோடனே உடனே இந்த ரம்யா கிருஷ்ணன் உலக உத்தமி வந்துடுவாங்கள்ல, அதெல்லாம் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, அசீம் அப்படின்ட்டு வந்துருச்சு அது. அப்புறம் அசீம் வந்து மோனிஷாவுக்கு வந்து மேபி, ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அசீம் வந்து ஈடனுக்கு வந்து எஸ் கொடுப்பான்னு பார்த்தா வீணாவுக்கு எஸ் கொடுக்குறாங்க. ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் ஜெல்லாகுறாங்க. ஸோ வெளியில் போய் கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வீணாவுக்கு எஸ் கொடுத்துட்டான். ஈடனுக்கு நோ, சொல்லி முடிஞ்சு. ஈடனுக்கும் அசீமுக்கும் ப்ராப்ளம். அடுத்து வீணா வருது, தேஜஸுக்கு நோ. ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரெண்டாக, பட் வந்து 2 டேஸாக அவர் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அவருக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுறாரு. அவன் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கான். அமெரிக்காடா, எல்லாருக்கூடையும் போய் படுப்பாங்க. உன்னை கூட உன் கூட இருக்கணும்னு பார்த்தான், தேஜஸை கழட்டி விட்டு, தேஜஸுங்கிற நேகாவை கழட்டி விட்டு உன் கூட வரலாம் பார்த்தான். நீ மூஞ்சிலே குத்தி அனுப்பிட்ட, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அமித்துக்கு வந்து மேபி பேசியிருக்கோம், நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னிச்சு. அப்புறம் தினேஷுக்கு வந்து எஸ் சொல்லியிருக்கு வீணா. கனெக்டட் வேறு லெவல், ஓரமாக வச்சு ஒரு வாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து தேஜஸ் வர்றான், வீணாவுக்கு நோ. ட்ராலி இஷ்யூவில் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டான். எனக்கே நோ சொல்கிறியா, முடிச்சு விட்றேன்டி அப்படின்ட்டு முடிச்சு விட்டான். அப்புறம் ஏடனுக்கு வந்து மேபி மெச்சூர்டாக பண்ணுறாங்க, ஷீ டிசர்வ் த குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அடுத்து நேகாவுக்கு எஸ்ஸு, ஹாப்பியாக நல்லாயிருக்கு, இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா புரிஞ்சிக்கணும், அப்படின்னா செய்யணும், ஒரு வாரம் செய்யணும், வேறு ஒன்றும் இல்லை, அமெரிக்கா கொண்டு போய் செய்யணும் அப்படி தான் சொல்கிறான். அடுத்து நேகா, தினேஷுக்கு நோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு அதான். வெக்கைக்கு வந்து மேபி குட் கம்யூனிகேஷன் நல்லா பண்ணுறான். அடுத்து வந்து தேஜஸுக்கு வந்து எஸ்ஸு நேகா. ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு போல், கனெக்ட் ஆகிடுச்சு, அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க அந்த நடந்ததுக்கு வீணா கூட. ஸோ செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்களாம், செகண்ட் சான்ஸ், ஒரு வாரம் செய்கிறதுக்கான சான்ஸ் இது, வேறு ஒன்றும் இல்லை. ராஜா, மோனிஷாவுக்கு நோ, இன்னும் பெருசாக பழகலை, அதனால தான். அடுத்து சிந்தூரிக்கு வந்து மேபி டிசிஷனுக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ராஜா நீ யாருமா? பிரியங்காவுக்கு வந்து எஸ்ஸு, சிரிக்க வைக்கிறாங்க, ஸ்டோரி சொன்னால் அப்புறம் வந்தால் நிறைய விஷயம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு வாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் வெக்கே, வீணாவுக்கு நோ சொல்லிட்டாங்க, நல்ல ஃப்ரெண்டு அவர் வந்து தினேஷ், நல்ல ஃப்ரெண்டு, 2 பேருக்கும் பிக்கப் ஆகுது, நம்ம இதுக்கு தலையிடணும் அப்படின்ட்டான். நல்ல பையன் தான் நினைக்கிறேன் வெக்கே மாப்பிள்ளை. அப்புறம் வந்து ஏடனுக்கு வந்து மேபி ஹேண்ட்லிங் வந்து குட்டு, நல்ல வைப்பு, நமக்கு செட் ஆகுது. அப்புறம் பிரியங்காவுக்கு எஸ்ஸுங்க, இவன் மோனிஷாவுக்கு எஸ் கொடுப்பான்னு பார்த்தா பிரியங்காவுக்கு எஸ் கொடுக்குறான். நல்லா பேசுகிறாங்க, என்னோடய வைப்பு செட் ஆச்சு, செய்யணும் போல் இருக்குது, மோனிஷானுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டானா, இல்லை 2 வேணும்னு முடிவு பண்ணிட்டான்னு தெரில. அடுத்து ஏடன் வருது, அசீமுக்கு நோங்க, ஷாக்கு, சரியான சண்டை போல இவங்கள ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்கோம், ரொம்ப டாமினண்ட்டு, ஸ்டேட் ஸ்டாண்டர்டு, செல்ஃப் ஸ்டாண்டர்டாக இருக்கான், அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கான்னு போட்டு பிறந்துருச்சு. நம்ம 2 ஒரே கேரக்டர் தான் ஏடன் அப்படின்ட்டான் டக்குன்னு அசீம் வந்து ஃபயர் மோடில் இருக்காங்க உண்மையிலே. அடுத்து தேஜஸுக்கு வந்து மேபி, தினேஷுக்கு வந்து எஸ்ஸு, யார் ஏடன் வந்து தினேஷுக்கு எஸ்ஸு, தினேஷ் வர்றான். அதுக்கப்புறம் பிரியங்காவுக்கு நோ சொல்லியிருக்காங்க, என் லீக்லேயே இல்லைன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திமிர் தானே பிரியங்கா அவனுக்கு வச்சு செய்ய போகிறான். அசீமே பத்திரமா இருந்துக்க, அவளை திமிருங்க, கிளாஷ் ஆகிட்டு ஆல்ரெடி. அப்புறம் வந்து சிந்தூரிக்கு வந்து மேபி சொல்கிறான் தினேஷ். அப்புறம் வீணாவுக்கு வந்து எஸ்ஸு, வீணா கூட தான் ஓகே ஆயிடுச்சே. அப்புறம் சிந்தூரி வருது,
தேஜஸுக்கு நோ, ராஜாவுக்கு மேபி, வெக்கேக்கு எஸ்ஸு சிந்தூரி. அபித் வந்து மோனிஷாவுக்கு நோ சொல்கிறான், சிந்தூரிக்கு மேபி, வீணாக்கு எஸ்ஸு. மோனிஷா வந்து அபித்துக்கு நோ, தேஜஸுக்கு மேபி, வெக்கேக்கு எஸ்ஸுங்க. எப்படி பரிதாபங்க அந்த மோனிஷா, பச்சை புள்ளங்க, நல்லா ஏமாத்துறாங்க. வெக்கே வந்து பிரியங்கா கொடுத்துட்டான், மோனிஷா வந்து வெக்கே கொடுக்குது. டபுள் கேம், ட்ரையாங்கிள் லவ், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அசீமை வச்சு செஞ்சு விட்டான், பிரியங்கா வச்சு செஞ்சு விட்டான், ஏடனை வச்சு செஞ்சு விட்டான். இன்றைக்கி எபிசோடில் ரம்யா கிருஷ்ணனே தலையிட்டு அசீமை பேசுதுங்க. அசீம் அடித்து முடிச்சு விட்டு வா, நீ வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரியங்காவையும் இந்த ஏடனை கூட விட்டுறலாம், பிரியங்காவை வச்சு அடித்து துவச்சிட்டு வரணும். திமுரு அப்படி ஒரு திமுரு. வீணாவுக்கு எஸ் சொல்லியிருக்கான், அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போங்க, அடுத்த எபிசோடில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.